கலை அனைவருக்கும் சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. தங்கள் குழந்தைகள் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காண்டி நெகட்டிவான விஷயங்களே சொல்லுவாங்க. உதாரணமாக இந்த பரீட்சையில் நீ ஒழுங்காக படிக்கலைன்னா கட்டாயமாக ஃபெயிலாக போவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும். அதற்கு பதிலாக நீ நிறைய பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கியிருக்கிற, இப்போ நல்லா படிச்சிருக்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ நல்லா பாஸ் ஆகிடுவ, நல்ல மார்க் எடுப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. இதுக்கு பிக் மெலியான் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த எஃபெக்ட்டை தான் நீங்கள் ஒர்க் பிளேஸில் கூட மேனேஜர்ஸ் சில டைமில் யூஸ் பண்ணுவாங்க. உன் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருவா அப்படின்னு. டீச்சர்ஸ் குழந்தைகள் மேலே சொல்லுவாங்க, உன் மேலே நம்பிக்கை இருக்குது, எப்படி இந்த பரீட்சையில் நிறைய நல்ல மார்க் வாங்குவேன். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன், அதாவது நம்மையே நான் இதை முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது. இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நம்ம கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பப்ளிக் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா அதில் நான் எப்படியும் சூப்பராக அந்த ப்ரெசன்டேஷனை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக நான் எப்படியும் இந்த ப்ரெசன்டேஷனில் ஃபெயில் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அது நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அடிக்கடி அதை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கலாம், அல்லது எழுதிக்கிட்டே இருக்கலாம். நம்ம அச்சீவ் பண்ணுறதை விஷுவலைஸ் பண்ணலாம். அதாவது உதாரணமாக நாளைக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா நல்லா பண்ணி எல்லோரும் கைத்தட்டு வாங்குற மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேஷனுங்கிறது நமக்கு நாமே பண்ணிக்கொள்வது. பிக்மெலியான் எஃபெக்ட்டுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்துவது. நன்றி, வணக்கம்.